காமதேனு தேவமாட்டின் ஒரு தெய்வீக கதை. முன்னொரு காலத்தில் பார்க்கடலை கடையும் போது பல தெய்வீக பொருட்கள் வெளிப்பட்டன. அதில் ஒன்றுதான் காமதேனு. தேவலோகத்திலிருந்து வந்த ஒரு மாயமான மாடு. இவள் உருவத்தில் முழுவதும் வெண்மை மற்றும் ஒளிரும் மேனி கொண்டவள். கடவுளுக்கு வேண்டிய யாக சாமானங்களை எப்பொழுதும் அளிக்கும் சக்தி கொண்டவள். ஒருமுறை பிரகுஸ்பதி என்ற தேவர் ஒரு காமதேனுவை கைலாயத்தில் சிவனுக்கு அர்ப்பணிக்கிறார். சிவபெருமான் ஆனந்தமுடன் ஏற்றுக்கொள்கிறார். காமதேனு சிவனை வழிபடும் போது பாலால் அபிஷேகம் செய்து வந்தாள். அவளது பசும்பால் பூமியை பரிசுத்தமாக்கியது. அதனால்தான் இன்றும் சிவபெருமானுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்வது ஒரு பரம்பரையாக உள்ளது. ஒரு சமயம் தர்மதேவன் பூமியில் பிறந்து வேதபாடம் செய்தபோது அவர் முனிவர்களுக்கு அன்னதானம் செய்ய காமதேனுவிடம் உதவி கேட்டார். காமதேனு உடலில் பசும்பாலும் நெய்யும் இனிப்பும் அறுசுவையும் வழங்கி தர்மத்தை நிலைநாட்ட உதவினாள். ஆகவே காமதேனுவை வழிபடுவதால் வீட்டில் செல்வம், அமைதி, நீண்ட ஆயுள், பக்தி இவை நிலை பெறும் என்று நம்பப்படுகிறது. நீங்கள் காமதேனுவை வழிபட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே.